ஆஃப்டர்நூன் போல் லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாம்குட்டியை தூங்க வச்சுட்டு சரி நீ கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா சரஸ்வதி பூஜை வரதுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. நவராத்திரி ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி 3rd டே. சூப்பராகவே எல்லார் வீட்லேயும் கொலு வச்சுருப்பீங்க. எங்கள் அம்மா வீட்லேயும் ரொம்ப அழகாக கொலுலாம் வச்சுருக்காங்க. நான் அந்த கொலு பார்க்க போகும்போது லாங் வீடியோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரி நம்ம வீட்லேயும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிடலான்ட்டு நான் இன்றைக்கி தான் வந்து க்ளீனிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனே. ஏன்னா இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது சரஸ்வதி பூஜை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. நாங்கள் புது வீட்டில் ஃபஸ்ட் டைமாக சரஸ்வதி பூஜை செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ரொம்பவே எனக்கு பிடிக்கும் இந்த சரஸ்வதி பூஜை. ஏன்னா கல்விக்கு அதிபதியே நம்ம சரஸ்வதி தாயை தான் நம்ம சொல்லுவோமே. படிக்கிற பசங்க எல்லாருமே புக்ஸ்லாம் வச்சு பென்சில் எல்லாமே வச்சு பூஜை பண்ணுவோம். நான் படிக்கும் போது புக்ஸ்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம். வருஷம் வருஷம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த சரஸ்வதி பூஜை. அது இல்லாமல் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க, நம்ம இப்படி செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படி செலிப்ரேஷன் பண்ணலாம் எல்லாருமே சூப்பராகவே சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு சூப்பரான மெமரிஸ் இப்போ ஞாபகத்துக்கு வந்தாலும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.